அந்த இரவு கிராமம் முழுக்க விசித்திரமான அமைதி பரவியது. ஆனால் அந்த அமைதியை உடைத்தது ஒரு மெல்லிய சத்தம். சத்தம் கேட்டதும் அர்ஜுன் உடனே வீட்டின் வெளியே ஓடினான். மாயாவும் ரவியும் அவன் பின்னால் ஓடி வந்தார்கள். சத்தம் வந்த திசை பழைய களஞ்சியம். அங்கு ஒரு உருவம் நிழலைப் போல ஓடிச் சென்றது. அதை பார்த்த ரவி உடனே பின்னால் பாய்ந்தான். ஆனால் நிழல் ஒடி மறைந்தது. அர்ஜுன் தரையில் இருந்த தடங்களை கவனித்தான். அது மனிதனுடைய கால் தடம் அல்ல, ஏதோ வேறு ஒன்றினுடையது. மாயா கால் தடங்களை ஒளிவிளக்கால் பின்தொடர்ந்தாள். அந்த தடங்கள் களஞ்சியத்திலிருந்து வெளியே சென்றன. ரவி பயத்துடன் பின்தொடர்ந்தான். அந்த பாதை அவர்களை காட்டின் விளிம்பிற்கு அழைத்து சென்றது. காட்டுக்குள் விசித்திரமான காற்று வீசி வந்தது. இது சாதாரண விஷயமில்லை என்று அர்ஜுன் சொன்னான். திடீரென்று மேலே இருந்து ஒலி தோன்றியது. மாயா பயமின்றி மேலே பார்த்தாள். ஒரு சிறிய பொன்மணி மரக்கிளையில் தொங்கிக் கொண்டிருந்தது. இது யாரோ இவர்களுக்கு வைத்த குறிப்பு. மூவரும் மணி ஒளியை பின்தொடர தீர்மானித்தனர். பனியில் புதிதாக ஒரு தடம் தெரிந்தது. அந்த தடம் மர்மமாக திரும்பி மறைந்தது. அருகில் ஒரு குறுகிய குகை வாயில் தெரிந்தது. அவர்கள் மூவரும் உள்ளே மெல்ல நுழைந்தனர். குகையின் சுவரில் பழமையான குறிகள் இருந்தன. அர்ஜுன் ஒன்று ஒன்றாக வாசித்தான். அதில் ரகசிய காவலன் பற்றி எழுதப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் குகை அசைந்தது. அருகில் மறைந்த கதவு ஒன்று திறக்கத் தொடங்கியது. கதவுக்கு பின்னால் நீளமான ரகசிய பாதை ஒன்று இருந்தது. மூவரும் கவனமாக உள்ளே நடந்தனர். மண்டபம் போல பெரிய அறை ஒன்று இருந்தது. அறை நடுவில் மர்ம பெட்டி ஒன்றை பார்த்தனர். மாயா பெட்டியின் புதிர்பூட்டை பார்த்தாள். அர்ஜுன் புதிர்குறிகளை பூர்த்தி பார்த்தான். ரவியோ நடுக்கிக் கொண்டே நின்றான். திடீரென்று பூட்டு டக் என்று திறந்தது. பெட்டி மெதுவாக திறக்கத் தொடங்கியது. பெட்டியின் உள்ளே ஒரு வரைபடம் இருந்தது. அது கிராமத்தின் பழைய மறைந்த பகுதிக்கான வரைபடம். மூவரும் வரைபடத்தை வெளிச்சத்தில் படித்தனர். வரைபடத்தில் ஒரு எக்ஸ் குறி இருந்தது. அது ரகசிய காவலனின் பொருள் ஒன்று மறைந்த இடம். மூவரும் உடனே அந்த இடத்துக்கு ஓடினார்கள். அந்த நேரத்தில் மழை பெய்ய தொடங்கியது. அப்போது ரவி மழை நீரில் வழுக்கி விழுந்தார். அர்ஜுனும் மாயாவும் அவனை எழுப்பினர். அவர்கள் முன் ஒரு பழைய கிணற்றை கண்டார்கள். வரைபடத்தின் எக்ஸ் குறி அந்த இடத்தையே காட்டியது.
அவர்கள் மூவரும் கிணற்றுக்குள் பார்த்தார்கள். கீழே நீல நிற ஒளி பிரகாசித்தது. அது காவலன் கல் என்று வரைபடத்தில் எழுதப்பட்டிருந்தது. அதை எடுத்தால் கிராமம் பாதுகாப்பாகும். மாயா துணிந்து கிணற்றுக்குள் இறங்கினாள். ரவி பயந்தபடி கயிற்றை பிடித்து நின்றான். மாயா கல் இருக்கும் இடத்தை அடைந்தாள். கல் மெதுவாக அவளின் கைகளுக்கு வந்தது. அப்போது முழு கிணறும் குலுங்கியது. அர்ஜுனும் ரவியும் கயிற்றை இழுத்து அவளை மேலே கொண்டு வந்தனர். காவலன் கல் அவர்கள் கையில் இருந்தது. அதே நேரத்தில் மறுபடியும் அந்த நிழல் உருவம் தோன்றியது. இந்த முறை அது அவர்களின் அருகில் வந்தது. அவர்கள் பயப்படாமல் நின்றனர். நிழல் இருளிலிருந்து வெளிச்சத்தில் வந்தது. அது தீயவன் அல்ல, அவன் காவலன். அவன் கிராமத்தை காப்பாற்றவே முயற்சித்தான். காவலன் கல்லை அவர்களுக்கு நம்பி கொடுத்தான். அவர்கள் மூவரும் கல்லை கிராமத்துக்கு கொண்டு வந்தனர். அப்போது கிராமம் முழுவதும் வெளிச்சம் பரவியது. அந்த காவலன் கல்லின் ஒளி எல்லா தீமைகளையும் அகற்றியது. காவலன் அவர்களுக்கு நன்றி கூறினான். மாயா, அர்ஜுன், ரவி மூவரும் புன்னகைத்தனர். அவர்கள் மூவரும் கிராமத்தின் புதிய சிறிய டிடெக்டிவ்களானர். கிராம மக்கள் எல்லோரும் அவர்களை பாராட்டினர். அந்த கிராமம் மீண்டும் பாதுகாப்பானது. காவலன் மேகங்களில் மறைந்தான். அப்போது காற்று வீச ஒரு புதிய மர்மம் வருகிறது போல. மாயா வரைபடத்தை எடுத்து பார்த்தாள். மாயா கிசுகிசுத்தாள். அடுத்த சாகசம் தொடங்கப் போகிறது.